சண்முகா ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங். அனைவரும் வருக. சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க, அவங்க தொண்டரா இருந்தேன், இன்றைக்கு முதலமைச்சர் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி திமுக ஆக முடியுதா? சசிகலா அவர்கள் நினைத்திருந்தால் அவரோட உறவினர் கொடுத்திருக்கலாம், அப்படி கொடுக்கல. திரு செங்கோட்டையன் அவர்கள் மூத்த முன்னோடி இல்ல, அவருக்கு கொடுத்தா சாதி ரீதியான ஒரு பேச்சு வரும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இப்போ இவர் என்ன சாதி இல்லாம திடீர்னு வந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த அளவுக்கு உயர்ந்துட்டு அடுத்த கட்டமா துணை முதலமைச்சர் கொடுக்கறது சரியான ஒரு ஆந்திர பிரதேசத்திலே ஒய்எஸ்ஆர் அவருடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சர் ஆகியிருக்கிறார். ஐயா இங்கதான் கருணாநிதி அவர்கள் அடுத்து ஸ்டாலின், அடுத்து உதயநிதி ஸ்டாலின் நீங்க போயிட்டு இருக்குல்ல. ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் தான் வர வேண்டுமா? ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு கனிமொழி அவர்கள் இங்க ஒரு துணை முதல்வரோ வராம உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏன் போகுது? இங்க பெண் உரிமைன்னு பேசுறீங்க, கனிமொழி அவர்கள் கொடுக்க மாட்டீங்க. அதே மாதிரி சமூக நீதினு பேசுறீங்க, ஒரு குடும்பத்தை தாண்டி ஒரு இன்னொரு நபருக்கு கொடுக்க மாட்டீங்க. ஐயா வாய்ப்பு கொடுக்க கூடாது என்று திமுக தலைமைக்கு ரெட் ஜெயின் மூவிஸை உதயநிதியை தாண்டி ஒரு திரைப்படம் வெளியில வர முடியலன்னு சொல்றாங்க. ஒரு சினிமா துறையிலே இந்த மாதிரியான ஒரு அரசியல் செய்யும் போது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு முதல்வர் பதவியோ ஒரு துணை முதல்வர் பதவியோ கொடுத்தா எப்படி சரியாக செயல்படுவார்னு நினைக்கிறேன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஜிஜி சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக ஆக போறாரா, அது குறித்தான பேச்சுகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. அதற்கு அவர் பதில் சொன்னது என்னன்னா, அந்த குரல் வந்து வலுத்துக்கிட்டு இருக்கு, ஆனால் நான் பழுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆவார்னு நீங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. விளையாட்டுத்துறை இளைஞர் அணி நலத்துறை அமைச்சராக இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் ஏன் துணை முதலமைச்சராக ஆகணும்? துணை முதலமைச்சர் ஆக வேண்டும். காரணம், இந்த தமிழகத்தில் 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது இவர்கள் என்னவெல்லாம் அத்தனை துறையில ஊழலை இவர்கள் கட்டவிழ்த்து விட்டார்கள். அந்த தருணத்திலே ஐயா முதலமைச்சர், இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு தளபதி அவர்களுக்கு துணையாக நின்று இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் பொறுப்பேற்று, வெறும் இவர்கள் சொன்னார்கள் மாநில இளைஞரணி செயலாளர் பொறுப்பேற்றதும் இது வாரிசு அரசியல், எடுத்த இடத்துல இது போன்ற பொறுப்பில் கொடுக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் 2019 நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு பிறகு ஊரக உள்ளாட்சி மன்ற தேர்தல், அதற்கு பிறகு 2021 சட்டமன்ற பொது தேர்தல், அதற்கு பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தல், அத்தனை தேர்தலிலும் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டு செல்லும் இடமெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய பொறுப்பாளர் என்கிறதை தவிர்த்து அதற்கும் அப்பாற்பட்டு பாமர மக்கள், இளைஞர்கள், அதாவது தமிழகத்தினுடைய இளைஞரின் முகமாக திகழக்கூடிய வகையில இருப்பதன் காரணமாகத்தான் இதை விட்டால் வேறு வாய்ப்பு அமையாது. இதுதான் சரியான தருணம் என்று தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு இளைஞர் நினைப்பதன் பிரதிபலிப்பாகத்தான் எங்களை போன்றவர்கள், திமுக தோழமை உணர்வோடு இருக்கக்கூடிய நாங்களெல்லாம் துணை முதலமைச்சர் வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் பொதுத்தலை வலியுறுத்தி வருகிறோம். இது தவறியதும் இல்லை. இதற்கு முன்னாடி தயாரிப்பாளராக இருந்தாரு, திரைப்பட நடிகராக இருந்தாரு. சினிமா துறையில் இருந்த நபர் வந்து 2018 அரசியலுக்கு வராரு. 2019 இளைஞர் அணி கொடுக்கப்படுது திமுகவில். 2019 தேர்தலில் இருக்காரு. 2021 எம்எல்ஏ ஆகிறாரு. இந்த மாதிரி தொடர்ந்து இவ்வளவு சீக்கிரமா திமுகவில் இருக்க ஒரு நபர் வந்து இளைஞர் அணியாக மாறிட முடியுமா? இளைஞர் அணி தலைவராக வந்துட முடியுமா? அவர் எம்எல்ஏ ஆயிட முடியுமா? அமைச்சர் ஆயிட முடியுமா? மற்றவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் தானே. திடீர்னு வந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த அளவுக்கு உயர்ந்துட்டு அடுத்த கட்டமா துணை முதலமைச்சர் கொடுக்கறது சரியான ஒரு தான். அதாவது தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொடர்ந்து யாரை விரும்புகிறார்கள் அவர்கள் தான் வெற்றி பெற செய்வார்கள். அப்போது வாரிசு அரசியல் சொல்லக்கூடிய எதிர்கட்சியில பார்த்து கேட்கிறேன். தமிழ்நாட்டினுடைய மக்கள், இவர் மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே சட்டமன்றத்தில் போட்டியிடுகிறார். அப்போது அந்த மக்கள் வாரிசு அரசியலை விரும்பவில்லை என்று சொன்னால் ஏன் வாக்களித்தார்கள்? அப்போது ஏற்கிறார்கள். கட்சியிலே சமூக நீதி இருக்கா? திடீர்னு வந்து அரசியலுக்கு வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதற்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, நான் வந்து அரசியலுக்கு வர மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அவர்களும் பேசியிருக்காங்க, என்னுடைய அடுத்த வாரிசு வந்து வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் வந்தாரு, அடுத்து எம்எல்ஏ ஆனாரு, அடுத்து அமைச்சர் ஆனாரு, அடுத்து வந்து துணை முதலமைச்சருங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு நபர் தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டுகால திமுக கட்சியில இன்னொரு நபர் இந்த நிலைக்கு வர முடியுமா? இல்லை, என்னுடைய வாரிசு அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் திமுக தலைவர். அது உண்மைதான். ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள்
வர வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார்கள், வரவேற்பு செய்திருக்கிறார்கள். அப்போது அந்த தொண்டர்களுக்கு மதிப்பளித்து வந்தார்கள், சட்டமன்றத்தில் நின்றார்கள், வென்றார்கள். அப்போது மற்ற மக்கள் ஏற்றுக்கொண்டதான அர்த்தம். அப்போது பீகாரில் சென்று பார்த்தால் லாலு பிரசாத் யாதவ், அவர் மிகப்பெரிய அரசியல் ஜாம்புவான், மூத்த அரசியல் பெருமவர். அவருடைய மகன் சிறிய வயது தான் இருக்கும், வரவேற்பு செய்து வெற்றி பெற செய்து துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் அலங்கரித்தார்களே, அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களே. இதே பக்கத்தில் இருக்க குறுக்கிடுக்கு பண்ணிக்கணும், அதே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்திலே ஒய்எஸ்ஆர் அவருடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சரே ஆகியிருக்கிறார். அப்போ அந்த மக்கள் வரவேற்பு செய்தார்களே. அப்போது இப்படியெல்லாம் இருக்கின்ற போது ஐயா கலைஞர் அவர்கள் நின்ற அத்துணை தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றவர், ஒரு அரசியல் சாணக்கியர், அரசியல் மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரி என்று சொல்லுகிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கின்ற போது அவருடைய மகனார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், அவருக்கு மகனார், இப்படியெல்லாம் பல தொடர்பு அரசியல் களத்தில் இருப்பதன் காரணமாக மக்கள் அவர்களை விரும்புகிறார்கள். அதுதான் அதிமுக கட்சியை பொறுத்தவரைக்கும் பார்ப்போம். அதிமுகவில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆனார். அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க. ஏன் அதன் பிறகு ஓபிஎஸ் அவர்கள் இருந்திருக்காங்க. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி. ஐயா இங்கதான் ஆனா இங்க கருணாநிதி அவர்கள், அடுத்து ஸ்டாலின், அடுத்து உதயநிதி ஸ்டாலின் போயிட்டு இருக்குல்ல. வயதில் சிறியவராக இருந்தாலும் கூட மிக லாபகமாக என்னை சிக்க வைக்கிறது. சரி, நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஏன் ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் தான் வர வேண்டுமா? அப்போது அந்த கட்சியில வேற யாரும் பெண்கள் இல்லை. அதிலே 2 பிரிவுகளா போனுச்சு. ஐயா 2000 பிரிவில் இருக்கட்டும் ஐயா, ஏன் அவர்களே அந்த தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்? ஏன் மற்ற பெண்மணி எல்லாம் இல்லையா? ஆயிரக்கணக்கான பெண்மணி பொறுப்புல இருந்தார்கள் அல்லவா? ஏன் ஜெயலலிதா அம்மையாரை மட்டும் ஏற்றுக்கொண்டார்? அப்போது அந்த தொண்டர்கள் யாரை விரும்புகிறார்கள்? அவர் தானே ஏற்க முடியும். அதே போன்றுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தொண்டர்கள் விரும்புகிறார், உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இது எப்படி இல்ல? இது குடும்ப அரசியல், வாரிசு அரசியல்ங்கிறது தன்னுடைய மகன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, கருணாநிதி அவர்களுக்கு பிறகு அவருடைய மகன், அவருடைய மகள், அவருடைய பேரன் அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி முரசொலி மாறனா இருக்கட்டும், தயாநிதி மாறனா இருக்கட்டும், அவர்களோட குடும்ப அரசியல்னு சொல்றாங்கல்ல. நீங்க வாரிசு அரசியலை தாண்டி ஒரு குடும்பம் மட்டுமே ஒரு கட்சியையும் ஒரு ஆட்சியையும் அதிகாரத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சூழ்நிலை நீங்கள் அல்லது அவருடைய நிலைப்பாட்டை கூர்ந்து கவனித்தால், நீங்கள் அரசியல இருக்கிற என்று சொன்னால் உங்களுக்கு பின் அந்த மகன் அந்த கொள்கையை ஏற்று வருகிறார். அப்போது வாழையடிய வாழையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையை பின்பற்றி குடும்பமாக வருகிறார்கள். அப்போது இந்த கட்சி நீடித்து நிலைக்கிறது. ஆனா இது நீங்கள் சொல்லக்கூடிய மற்ற கட்சியிலே குடும்பமா வரவில்லை. எப்படி நீடித்து நிலைக்கும்? அது மட்டுமல்ல, ஏன் வாரிசு அரசு என்று சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சி கூக்குரல் எழுப்புற என்று சொன்னால், இங்கே இந்த தலைமை பொறுப்பை வேறொரு சென்றால் அவர்கள் இங்கே உண்மையாக இருப்பார்களா அல்லது அவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று தெரியாத காரணத்தினால் அப்போது பிளவு ஏற்பட்டுவிடும். மன்னராட்சி கிடையாது இல்ல. அடுத்த கட்டமா என்னுடைய மகன் தான் வரணும் அப்படிங்கிறது மன்னராட்சி கிடையாது இல்ல. இது மக்களாட்சி தானே. இப்போதைக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். சேலத்துல இளைஞரணி மாநாடு, அந்த மாநாட்டுல உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி தலைவராக இருக்காரு. அவர் வராரு. அவருடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. இப்படி இருக்கும் போது அங்க இன்பநிதி அவர்களே கொண்டு வராங்க. அப்படி இருக்கும்போது அங்கே இன்பநிதிக்கான ஒரு பாசறை அப்படிங்கிற மாதிரி சேலத்துல போஸ்டர்கள் ஒட்டப்படுது. கருணாநிதி அவர்களுக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு இன்பநிதி அப்படிங்கிற மாதிரி போறது சரியான ஒரு அரசியல். இது மன்னராட்சி இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த முன்னோடிகள், மூத்த அமைச்சர்கள் அவர்களே சொல்லுகிறார்களே, நாங்கள் வரவேற்பு செய்கிறோம். இது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையாக நாங்கள் பார்க்கிறோமோ, இன்பநிதி ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதியும் நான் பிள்ளையாக தான் பார்ப்போம், வரவேற்பு செய்கிறோம் என்று அவருடைய கட்சியில முடிவெடுத்த பிறகு நாம் என்ன செய்யும்? துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்காங்க. கருணாநிதி அவர்களோட அமைச்சரவையில் இருந்தேன், ஸ்டாலின் அவர்களோட அமைச்சரவையில் இருந்தேன், இப்போது உதயநிதி இருக்கக்கூடிய அமைச்சரவையிலும் இருக்கிறேன், நாளைக்கு இன்பநிதி அவர்கள் இருக்கக்கூடிய அமைச்சரவையிலும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவர்களுக்கு இப்போ துரைமுருகன் அவர்களுக்கு ஒரு துணை முதல்வர் பதவியோ, அவர்களோட கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாம இவர்களே தொடர்ந்து வராங்கல்ல. எப்படி சரியான வாய்ப்பு கொடுக்க கூடாது என்று திமுக தலைமைக்கு அந்த எண்ணங்கள் இல்லை. அங்கே வாய்ப்பு யாருக்கு கொடுக்க வேண்டும், அனைவரும் விரும்புவது நபரை தானே தேர்வு செய்ய முடியும். இப்போ நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவராக நான் ஒருவேளை அந்த கட்சியில் இருந்து என்னை தேர்வு செய்தால் நான் தலைவர் தானே, உங்களை தேர்வு செய்ய நீங்கள் தலைவர் தானே. அப்போது யாரை விரும்புகிறார்? அதிகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறாரா இல்ல அந்த கட்சியினர் தேர்ந்தெடுக்கிறாங்களா? அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தான் விரும்புகிறார்கள். சரி, உங்களை பார்த்து கேட்கிறேன், இவர்கள் செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் வாழையடி வாழையாக வருகிறார்கள். அப்போது இது தவறு என்று சொன்னால் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பாரு? அப்போ வாக்களிக்கிறார்களே.
அப்போது விருப்பம் இருப்பதனால தான் வாக்களிக்கிறார்கள். சமீபத்துல தூத்துக்குடியில கனிமொழி அவர்கள் போட்டியிடுறாங்க. அங்க திமுகவில் வந்து விருப்ப மனு கேட்கிறாங்க. அந்த விருப்ப மனுல கனிமொழி அவர்கள் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க, மற்ற யாருமே கொடுக்கலங்கும் போது அது உண்மையா தொண்டர்கள் முடிவு பண்ணாங்களா, அல்லது கனிமொழி போட்டியிடக்கூடிய இடத்துல வந்து வேற யாரும் போட்டியிட விருப்ப மனு கொடுக்க கூடாதுன்ட்டு நிர்பந்தம் இருக்கா? நிர்பந்தம் எல்லாம் இல்லை. அங்கே இருப்பவர்கள் விரும்புகிறார்கள், நாம் இந்த வேட்பாளர் தான் சரியான நபராக இருக்கும், நாம் அங்கே வேற எதுவும் நாம் குழப்பம் ஏற்படுத்த வேண்டாம். என்ன குழப்பம் வரப்போகுது? அடுத்த போட்டியில தானே வெற்றி பெறணும். நாங்க மட்டும்தான் இருப்போம் அப்படிங்கிறது எப்படி? அதாவது போட்டி என்பது 2-3 பேர் இருந்தாலும் போட்டி தான். ஆனால் இவர்கள் அன்ன போஸ்ட் போன்று இவர்கள் தான் இந்த தொகுதிக்கு அல்லது இந்த அம்மையார் தான் வேணுமே அவர்கள் விரும்புகிறார்கள். நாம என்ன சார் செய்ய முடியும்? இப்போ துரைமுருகன் அவர்கள் இருக்காங்க, அவங்க கட்சியில தான் இருக்காங்க. கனிமொழி அவர்களும் தொடர்ந்து அரசியல்ல தான் இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு கனிமொழி அவர்கள் இங்க ஒரு துணை முதல்வரோ வராம உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏன் போகுது? இங்க பெண் உரிமைன்னு பேசுறீங்க, கனிமொழி அவர்கள் கொடுக்க மாட்டீங்க. அதே மாதிரி சமூக நீதின்னு பேசுறீங்க, ஒரு குடும்பத்தை தாண்டி ஒரு இன்னொரு நபருக்கு கொடுக்க மாட்டீங்க. நீங்க திட்டமிட்டு இவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கிறாரு என்ற அந்த பார்வை எதிர்கட்சியின் பார்வை. ஆனால் இவர்கள் தான் வேண்டும் மட்டும் அந்த கட்சி எடுக்கக்கூடிய முடியும். நாம் எப்படி இல்ல, திமுக முக்கியமா இந்தியா முழுக்க இருக்கு, வாரிசு அரசியல் இருக்கு, இந்தியா முழுக்க இருக்கு, எல்லா கட்சியிலுமே இருக்கு. ஆனா குறிப்பிட்டு திமுகவை பொறுத்த வரைக்கும் அமைச்சரா இருக்கக்கூடிய நபர்களோட மகன் வந்து அடுத்து எம்எல்ஏ ஆகிறார், அப்படி இல்லைன்னா எம்பி ஆகிறார். இப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கு. மாவட்ட செயலாளர் அவர்கள். அப்போது இதுல இருந்து என்ன நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வாரிசு அரசியல் தொடரும், குடும்ப அரசியல் தொடரும். இல்ல சார், ஒரு தாத்தா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆரம்ப கட்டத்தில் இல்ல, மற்ற யாருமே இல்லையா? 1 கோடி தொண்டர்கள், 2 கோடி தொண்டர்கள். அதுதான் சார், தொண்டர்களும் வாடியடி வாயத்தான் வருகிறார்கள். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க, அவங்க தொண்டரா இருந்தேன், அடுத்து மாவட்ட பொறுப்புல வந்தேன், அடுத்த கட்டமா நான் எம்எல்ஏ ஆகிறேன், அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் ஆகிறேன், இன்றைக்கு முதலமைச்சர் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி திமுக ஆக முடியுதா? அதே போல உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பட்டுமா சகோதரர்? ஏன் நீங்கள் எடப்பாடியார் தேர்வு செய்தீர்கள்? ஏன் எடப்பாடி அவர்களோட இன்னும் மூத்த அரசியல் முன்னோடி இருக்கிறார்கள், ஏன் அவர்களை தேர்வு செய்தீர்கள்? இல்ல, அவங்க சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. ஏன் அதுக்கு பதில் சொல்லணும்ல? சொல்லுங்க. அப்போது எடப்பாடியார் அவள் தான் சீனியரா, அவர் தான் மூத்த முன்னோடியா? ஏன்னா சசிகலா அவர்கள் நினைத்திருந்தால் அவரோட உறவினர் கொடுத்திருக்கலாம், அப்படி கொடுக்கல. ஆனா கட்சியில இருக்கக்கூடிய இன்னொரு நபருக்கு தான் கொடுத்து. இன்னொரு நபர்ல வேண்டாம் சார், நீங்கள் அந்த மூத்த முன்னோடிக்கு ஏன் கொடுக்கல? அதுக்கு பதில் இருக்குமா? திரு செங்கோட்டையன் அவர்கள் மூத்த முன்னோடி, இல்ல அவருக்கு கொடுத்தா சாதி ரீதியான ஒரு பேச்சு வரும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இப்ப இவர் என்ன சாதி இல்லாம நபரா? இல்ல, எடப்பாடியார் சாதி இல்லையா? சசிகலா அவர்களோட தொடர்புடைய சாதி இருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு வரலாம். அதனால அதை தடுக்கணுங்கிற எம்ஜிஆர் அவர் ஆட்சி காலத்துல இருந்த அமைச்சர் எல்லாம் பல பேர் இருந்து திமுகவுல கேக்குறேன், சமூக நீதினு பேசுறீங்க, எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா மதத்திற்குமான ஒரு உரிமை கொடுக்கணுங்கிறது தான் திமுகவோட தொடர் கொள்கை, தொடர் பரப்புரையா தான் பண்றாங்க. கருணாநிதி அவர்களுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு உதயநிதிக்கு பிறகு இன்பநீதினா இது சாதியை தாண்டி ஒரு குடும்பம். இதுவும் வந்து ஒரு சனாதன அரசியல் தானே, இதுவும் வந்து சமூக நீதிக்கு எதிரான அரசியல் தானே. அதாவது ஒரு அரசியல் கட்சியை எப்படி கொண்டு போனால், எப்படி மக்கள் மத்தியில் வெற்றி பெற்றால், அந்த வெற்றி பெற்ற பிறகு மக்களுக்கு எப்படி பணி செய்ய வேண்டும் என்றுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை விரும்பும். அப்போ அந்த அரசியல் கட்சியினுடைய தலைமை யாரை விரும்பும்? தொண்டர்கள் தான் விரும்ப வேண்டும். தொண்டர்கள் யாரை விரும்புகிறார்கள், அதை வைத்து தான் அரசியலை நகர்த்த முடியும். அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருக்கு தலைமை பொறுப்பு என்று விவாதம் வைப்பீர்கள்? உங்களை எதிர்க்கட்சியில் சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெற்றி பெற்றவர்கள், ஆட்சி அமைத்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் என்ன பணி செய்தீர்கள், என்ன பணி செய்யவில்லை? அப்போது தமிழ்நாட்டிற்குரிய எதிர்க்கட்சிகள் இதையெல்லாம் பேச முன்வரவில்லை. காரணம், தவறாக எதுவும் இவர்கள் நடக்கவில்லை. தமிழ்நாடு அரசு விளையாட்டுத்துறை, இளைஞர் நலத்துறை அமைச்சராக இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தொடர்ந்து 2022 இருக்காங்க. மாவட்டம் தோறும் மைதானங்கள் அமைப்புன்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டை வந்து விளையாட்டுக்கான ஒரு மாநிலமா மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2-3 ஆண்டுகள்ல உதயநிதி ஸ்டாலின் என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் செஞ்சிருக்காங்க, அதன் பிறகுதானே ஒரு துணை முதல்வர் கொடுக்க முடியும். அவருடைய அமைச்சரவையில என்னென்ன திட்டங்கள்லாம் செய்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை, தொடர்ந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சேப்பாக்கம் தொகுதி ஆகட்டும், நீங்கள் மற்ற தொகுதிகள் ஆகட்டும், மற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதியிலும் அவர் தான் விளையாட்டுத்துறை அமைச்சர், அதில் எதுவும் மாற்றம் இல்லை. ஆனால் தொடர்ந்து பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஊக்குவிக்கக்கூடிய வகையிலே ஏழை எளிய மக்கள், நடுத்தர விளிம்புநிலை மக்கள் எல்லாம் கூட வெளிநாடுக்கு கொண்டு போய் சென்று அவர் பயிற்சி அளிக்கக்கூடிய வகையில் விளையாட்டு சார்பாக தொடர்ந்து செய்து வருகிறார்கள். சரியா? அப்போது இவர் தொடர்ந்து மத்திய அரசு மூலமாக இவர்களுக்கு தமிழ்நாட்டுடைய நிதி கொடுத்திருந்தால் நீங்கள் சொல்வது போன்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்த மைதானத்தை
அமைத்து கொடுத்திருப்பார். ஒன்றியத்துக்கு ஒரு தொகுதிக்கும் கூட அதை செய்திருப்பார்கள். ஆனால் மாற்றாந்த பிள்ளையாக மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சித்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா எங்களோட உங்களுக்கு நன்றாக தெரியும் அவர் எவ்வளவு நிதி கொடுக்கிறார்கள், நாங்கள் இங்கிருந்து தமிழ்நாட்டு சார்பாக நாம் எவ்வளவு கொடுக்கிறோம், அவர் எப்படி பழி வாங்குறார் என்று உங்களுக்கு நன்றாக. ஏனென்றால் கிட்டத்தட்ட 1000 பேர் இறந்திருப்பதாக வயநாட்டிலே சொல்லுகிறார்கள். சரியா? ஆனால் 500 பேர் என்ற கணக்காட்டுதான் சொல்லுகிறார். அப்போது இப்படியெல்லாம் இருந்தும் கூட இதுவரைக்கும் ₹1 கூட அவர்கள் மத்திய அரசு கொடுக்கவில்லை. இதே குஜராத்திலே இயற்கை பேரிடர் பிரச்சனை இருக்கும்போது திரு மோடிஜி அவர்கள் பிரதமர் அங்கே செல்கிறார், தங்குகிறார்கள், உடனுக்குடன் ₹1000 கோடி அறிவிக்கிறார். இப்படியெல்லாம் பல தரப்பு நிதி பற்றாக்குறை காரணமாக சென்ற ஆட்சியில் இருந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கஜானா தொடித்து இருந்து விட்டு சென்றார்கள். ₹1 வைக்கவில்லை. இப்படி அத்தனை பிரச்சனையும் இருக்கின்ற போது கூட தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருக்கக்கூடிய திரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து மக்கள் பணி செய்து இந்த கொரோனா பெருந்தொற்றில் 2ஆம் கொரோனா பற்றி ஒரு ஆட்சி அமைத்தார். நான் ஆட்சிக்கு வந்தால் ₹400 கொடுப்பேன் என்று சொன்னார். 2 தவணையாக கொடுத்தார். பெண்களுக்கு இலவச பேருந்து, இப்போ குடும்ப தலைக்கு ₹1000 அனைவருக்கும் கொடுக்க முடியலன்னு சொன்னாலும் கூட நிதி பற்றாக்குறை காரணமாக அதில் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும்ல சார். தேர்தல் முடிந்த பிறகு வந்து மாத்திக்கலாம். அதாவது இவர்கள் இந்த அளவிற்கு கஜானா துடைத்து விட்டு தான் செல்வார் என்று யாருக்கு தெரியும்? இவ்வளவு படுபாதக செயலை செய்து விட்டு செல்வார்கள் யாருக்கு ஐயா தெரியும்? ஒன்று. அதற்கு பிறகு காலை சிற்றுண்டி திட்டம், நான் முதலும் திட்டம், இல்லந்தோறும் கல்வி, சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போது இதுவெல்லாம் எதிர்கட்சியில் கூர்ந்து கவனிக்கிறார்கள். கஜானாவில் ₹1 நம்ம வைக்கவில்லை, கடனை உடனே வாங்கியாது எப்படி ஒரு மக்கள் பணி செய்கிறார்கள் தமிழ்நாடு அரசு? அப்போது இதை தொடர்ச்சியாக செய்தால் வருகின்ற 2026 இதே கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். இது எப்படி நாம் பிளவுபடுத்த வேண்டும்? வாரிசு கையில் எடுக்கலாமா, அல்லது திமுக கூட்டியிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை பிரித்தாலும் சூழ்ச்சியை கையில் எடுக்கலாமா, காங்கிரஸை பிரிக்கலாமா? இதுதான் செய்கிற ஒழிய தமிழ்நாட்டிற்குரிய எதிர்கட்சிகள் ஒருபோதும் மக்கள் பணி அவர் செய்யவே இல்லை. உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் சினிமா துறையில இருந்துட்டு வந்ததுனால இந்த கேள்வி கேட்குறேன். அவர் மீதான ஒரு விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்படுது. ரெட் ஜெயிண்ட் மூவி தமிழ் சினிமாவை மோனோபோலி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அவர்களை தாண்டி ஒரு திரைப்படத்தை வந்து வெளியிட முடியல. தமிழ்நாட்டில் ஒரு திரைப்படம் வரணும்னா என்னைக்கு வரணும், எந்த தேதியை மாற்றணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்றாங்கன்னு சமீபத்தில் விஷால் அவர்கள் வந்து ஒரு குடும்பத்தை சொல்லி இவர்கள் தான் செய்யறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பேரெல்லாம் குறிப்பிடலை. இருந்தாலும் மற்ற நபர்கள் சொல்றது வந்து ரெட் ஜெயிண்ட் மூவிஸை உதயநிதியை தாண்டி ஒரு திரைப்படம் வெளியில வர முடியலன்னு சொல்றாங்க. ஒரு துறையில, ஒரு சினிமா துறையிலே இந்த மாதிரியான ஒரு அரசியல் செய்யும் போது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு முதல்வர் பதவியோ ஒரு துணை முதல்வர் பதவியோ கொடுத்தா எப்படி சரியாக செயல்படுவார்னு நினைக்கிறேன். அதாவது ரெட் ஜெயிண்ட் மூவி, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவரோட தலைமையில் இயங்கக்கூடிய அந்த நிறுவனம் தான் தமிழ்நாடு திரைப்படத்தை கட்டமைக்கிறது, வெளியீடு செய்வதிலே அவர்கள் தலையீடு இருக்கிறது என்று சொல்வதெல்லாம் அப்பட்டமான பொய் தான். உங்களை சொல்லலை, சொல்பவர்களை சொல்கிறேன், தவறாக எண்ண வேண்டாம். காரணம், இந்த சன் டிவி சார்பாக சன் பிக்சர் படம் எடுக்கிறார்கள். அவர்கள் ஏதோ 2 வருடத்துக்கு ஒரு படம் எடுப்பதாக தான் வருகிறது. மாதம் முழுக்க எடுக்கவில்லை, மாதம் முழுக்க ரிலீஸ் செய்யவில்லை. ஏனென்றால் அதுவும் அவருடைய சார்ந்த நிறுவனம் சொல்லுகிறது. ஒன்று. அப்போது லைக்கா நிறுவனம் அவர்கள் எத்தனை முன்னணி படங்களை இங்கே தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நன்றாக பெரிய பட்ஜெட் தயாரிப்புங்கிறத தாண்டி வெளியீடு, படத்தை வந்து வெளியீடு செய்யறதுல வந்து ரிலீஸ் பண்றது, வெளியீடு செய்வதிலே இவர்களுக்கு பெருத்த லாபம் இருப்பது உண்மை என்று சொன்னால் அப்போது அவர்களே தயாரிப்பு செய்து விட்டு செல்லலாமே, ஏன் தயாரிப்பு செய்யவில்லை? அது மட்டுமல்ல, தயாரிப்பாளர் சொல்லுகிறார்கள், நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள், இந்த ரெட் ஜெயிண்ட் மூவினால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நாங்கள் லாபத்தை தான் நாடுகிறோம் அப்படின்னு தயாரிப்பாளர் சொல்லுகிறார்களே. இதை மறுக்க முடியுமா? பாதிக்கப்பட்ட உண்மையாக இருந்திருந்தால் இந்த ரெட் ஜெயிண்ட் மூவி மீதோ அல்லது மதிப்பிற்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீதோ இந்த குற்றச்சாட்டு 2021க்கு முன்பு எத்தனை திரைப்படங்கள் ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்ணுது, 2021க்கு பிறகு எந்தெந்த படங்கள்லாம் வந்திருக்குன்னு பார்த்தாவே என்ன பண்றாங்க சினிமா துறையில அப்படின்னு தெரியும் தானே? இல்லையா? அதாவது 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருப்பவர்கள் அரசியல் பழிவாங்க நடவடிக்கையாக கூட ஒருவேளை அந்த ரெட் ஜெயிண்ட் மூவி அதிகமாக அவர்கள் இல்ல, நீங்க ஒரு பிசினஸ் தானே பண்றீங்க, ஒரு பிசினஸ் தானே பண்றீங்க. ஆட்சியில இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் இல்லைன்னாலும் அது தொடரணும் தானே. அது உங்களுடைய மனநிலை, நியாயமான மனநிலை. ஆனால் ஆட்சி அதிகாரி இருப்பவர்கள் அதை பழி வாங்கி இருக்கலாம். ஒருவேளை இந்த ஆட்சி வந்த பிறகு அதிமுக அரசு சார்பாகவோ எடப்பாடி பழனிசாமி சார்பாகவோ அதிமுகவில் இருக்கிற நபர் வந்து எல்லா திரைப்படங்களையும் வாங்கி வெளியிட்டார் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கா? அந்த மதுரையில் அன்பு என்று ஒருவர் இருக்கிறார் வெளியீடு செய்வதிலே. அவரெல்லாம் அந்த 10 ஆண்டு காலத்திலே எத்தனை ஆயிரம் கோடி, அவர் ப்ரொடியூசர், தயாரிப்பாளர். அதுதான் அவர் யார் மூலமா இயங்கினார் என்று அனைவருக்கும் தெரியும். அதிமுக அமைச்சர் மூலமா எத்தனையெல்லாம் படங்களை வெளியிட்டு முயற்சி தர அனைவருக்கும் தெரியும். ஆகிய 10 ஆண்டு காலத்திலே வெளியீடு செய்யாத தயாரிப்பாளர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்பி ஏன் வெளியீடு செய்ய முன் வந்திருக்க மாட்டார்கள்? அதையும் நம்ம அந்த கோணத்தில் பார்க்க வேண்டும்.
நம்பிக்கை யார் மீது இருக்கிறதோ அவர்களிடம் தான் அந்த படத்தை கொடுப்பார்கள். அப்போது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது தயாரிப்பாளர் நம்பிக்கை இருந்திருக்கலாம், கொடுக்க முன் வந்திருக்கலாம். நீங்க ஆட்சி செயல்பாட்டை சொன்னீங்க. இதற்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு பொன்முடி மீதான வழக்கு மறுபடியும் வந்தது. நேற்று தங்கம் தென்னரசோட வழக்கு மறுபடியும் விசாரிக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி KKSSR அவர்களோட வழக்கு மீண்டும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பு வந்து செல்லாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் மீது, திமுகவினர் மீது இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டு தொடர்ந்துகிட்டே இருக்கு. மக்கள் மத்தியில எப்படியான ஒரு மனநிலை இருக்கு? இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் மற்ற மாநிலத்தை விட தமிழகத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மிக தெளிவானவர்கள். இது அரசியல் பழிவாங்க நடவடிக்கையாக இயங்குகிறதா அல்லது உண்மையிலே அந்த அமைச்சர் குற்றம் செய்திருக்கிறாளா என்று தெளிவாக யோசிப்பவர்கள். அப்போது இதுவெல்லாம் திட்டமிட்டு அரசியல் பழிவாங்க நடவடிக்கையாகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க. திமுக பார்ப்பது விட்டு விடுங்கள், நான் பார்ப்பது நீங்கள் பார்த்து விட்டு விடலாம். தமிழ்நாட்டு பாமர மக்களும் திட்டமிட்டு அரசியல் பழிவாங்க நடவடிக்கையாகத்தான் இதை பார்க்கிறார். பார்த்ததன் காரணமாகத்தான் இதே நீங்கள் மாண்புமிகு முன்னாள் மாண்புமிகு அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் மீது இந்த நடவடிக்கை எடுத்த போது உச்சநீதிமன்றம் அதற்கு இடைக்காலமாக ஒரு நிவாரணம் வழங்கியிருக்கிறார். அவர் அமைச்சரை தொடர்கிறார். அதே விக்கிரவாண்டி தேர்தலில் சென்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசுகிறார். ஆனால் வெற்றி பெற தானே செய்கிறார்கள். இந்த தேர்தல் வெற்றி மட்டுமே அவங்க சரியானவர்கள் முடிவு பண்ண முடியும். தேர்தலில் வாக்களிப்பது ஏதோ நாம் இருவர் மட்டுமல்ல, திமுக கட்சி சார்ந்தவர் மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களும். அப்போது அனைத்து தரப்பு மக்களும் வாக்களித்தானே வெற்றி பெற முடியும். வாக்களித்த காரணமாக தான் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போ மக்கள் ஏற்றுக்கொண்டார். இன்னொரு கேள்வி சார், இப்போ தேர்தல் வெற்றி நீங்க குறிப்பிடும் போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களை விட தேர்தலுக்கு பணம் கொடுக்குறாங்க, இங்க சாதி ரீதியான ஒரு வேட்பாளர் நிறுத்துறாங்கன்னு சொல்றாங்க. திமுகவோ அதிமுகவோ பணம் கொடுத்து தான் இந்த வெற்றியை அடைகிறார்கள்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது எப்படி இல்லை, அதுவெல்லாம் அதாவது எந்த தேர்தல் பணம் கொடுக்கப்படலையா, எந்த கட்சியாக இருந்தாலும் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு பணத்தை செலவழிப்பது இயல்பான விஷயமாக ஊறி போய்விட்டது. இல்லை, அது தவறுதான், ஊறி போய்விட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் நாங்கள் எதற்கெடுத்தாலும் 1.5 கோடி தொண்டர்கள் வைத்திருக்கிறோம், 2 கோடி தொண்டர்கள் வைத்திருக்கிறோம் சொல்லக்கூடிய அதிமுக பார்த்து கேட்கிறேன். நாங்கள் இந்தியா முழுவதும் நல்லாட்சியை கொடுத்து வருகிறோம், தமிழகத்தை கொடுக்க வருப்போர் என்று பொய்யும் பொருட்டு பேசக்கூடிய பாஜகவை பார்த்து கேட்கிறேன். இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வேட்பாளர் பணம் கொடுத்தது உண்மை என்று சொன்னால் ஏன் அதை கையும் களம் பிடித்து நீங்கள் காவல்துறையிலே தேர்தலை ஒப்படைக்கவில்லை அல்லது நீதிமன்றத்தை நாடி இது ஏன் இந்த ஆதரத்தை கொடுக்க முன் வரவில்லை? நான் பொதுவான ஒரு கேள்வியாக வைக்கிறேன். ஆகவே இதுவெல்லாம் 19 வெற்றியை ஜீர்ணிக்க முடியாமல், இவர்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி 19 தோல்விக்காக இவர்கள் பொத்தம் பூசுவது இயல்புதான். ஆகிய மக்கள் 2026 சட்டமன்ற பொதுத்தேர்தல் வந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியை நம்பி தான் வாக்களிக்க தயாராக இருக்கிறார் ஒழிய இந்த எதிர்க்கட்சியில் கபட நாடத்தை நம்பி நாங்கள் அதிமுக பாஜக பிரிந்திருக்கிறோம் வாக்களிங்களை சொன்னார்கள். மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் எடப்பாடியார் அவர்களே. இல்லை, அவருக்கான வாக்கு சதவீதம் இருக்குன்னு சொல்றாரு. 21% எனக்கான வாக்கு சதவீதம் இருக்குன்னு சொல்றாரு. அதை வைத்துக்கிட்டு முன்னால் என்ன செய்ய முடிந்தது? திமுகவோட வாக்கு சதவீதம் 33 26 குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. தேர்ச்சி பெற்றவர்கள் யார், தோல்வியை சந்தித்தவர்கள் யார்? மக்கள் வெற்றிக்கணி யாரிடம் கொடுத்திருக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கொடுத்திரு, உங்களை நம்பி கொடுக்கவில்லையே. இது விகிதாச்சார அடிப்படையில் வெளிநாட்டில் வேண்டுமானால் நீங்கள் சொல்லக்கூடிய சதவீதத்துக்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு ஒரு உறுப்பினர் கிடைப்பார். இந்தியாவில் அதற்கு இடம் இல்லையே. இப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் அதிகமான கொலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு பேசுகிற நிலையில் சென்னையிலும் மற்ற மாவட்டங்களிலும் தொடர் கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு 200 நாட்களில் 500க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த மாதிரி இருக்கு, சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றாங்க. அதாவது சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு தமிழகத்தில் கூடிய எதிர்கட்சியில் ஒருபோது உரிமை இல்லை. காரணம், இவர்கள் 10 ஆண்டு காலத்தில் குறிப்பாக ஐயா எடப்பாடியார் ஆட்சியில் இருந்த போது குருவி சூடுவது போன்று, நாயை சூடுவது போன்று எப்படி தூத்துக்குள்ள வேட்டை ஆடினார் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அதையெல்லாம் கூட நான் தொலைக்காட்சி பார்த்து தெரிந்து கொண்டு என்று கபடநாடு ஆடினா தமிழ்நாட்டு மக்களை பார்த்தார். ஆகவே இந்த 3 ஆண்டு கால ஆட்சியிலே காவல்துறை அது போன்று எந்த தவறும் செய்யல. அங்க அந்த மாதிரியான துப்பாக்கி சூழல் நடத்திய காவலர்கள் மீதான நடவடிக்கை திமுக அரசு என்ன எடுத்திருக்காங்க? அதாவது தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, ஜீர்ணிக்க முடியாமல் இவர் தமிழ்நாட்டை சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று எதிர்க்கட்சி கூக்குரல் எழுப்புகிறார். இப்போது இதே சிபிஐ கேட்ட இவருக்கு தமிழ்நாடு காவல்துறை பற்றி சட்டம் சீர்குலைந்து விட்டது, தமிழ்நாட்டில் அசாதாரண சூழல் இருக்குது போன்ற ஒரு தோற்றத்தை பிம்பத்தை கொண்டு வரக்கூடிய பாஜக, அதிமுக, இன்னும் அந்த நாத்தாக்கா போன்ற கட்சிகளெல்லாம் பார்த்து கேள்வி கேட்கிறேன். இதே அண்ணாமலை அவர்கள் நேற்று என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் சொல்லக்கூடிய அதே பிஎஸ்பி பெருமனுடைய படுகொலையில் சிபிஐ கேட்டவர் தான் அண்ணாமலை. அதை கேட்டு பல பிரச்சனை எழுப்பவர் தான் அண்ணாமலை. ஆனால் அதே அண்ணாமலை என்ன சொல்லுகிறார்? எனக்கு இப்போதுதான் மன திருப்தியாக இருக்கிறது, காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது சொல்கிறாரா இல்லையா? இதே சென்ற வாரம் என்ன சொன்னார் அண்ணாமலை அவர்கள்?
தமிழ்நாடு காவல்துறை சரியில்லை, தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கு சரியில்லை, காவல்துறை சிறப்பாக செயல்படுகின்ற அண்ணாமலை பேசினாரா இல்லையா? அதே பேசி அண்ணாமலை நேற்று என்ன சொன்னார்? சிறப்பாக தமிழ்நாடு காவல்துறை செயல்படுகிற சொன்னாரா இல்லையா? இதைத்தானே நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். தமிழ்நாடு காவல்துறை மிக சிறப்பாக செயல்படுகிறது. தமிழ்நாடு காவல்துறை கைகள் கட்டப்படவில்லை. தமிழ்நாடு காவல்துறை ஜனநாயக அடிப்படையில் இயங்கி இருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறை ஒருபோதும் ஓரவஞ்சனை செய்யவில்லை. அனைத்து தரப்பு மக்களாக இயங்கக்கூடிய ஒரு ஜனநாயக நாட்டில் இயங்கக்கூடிய ஒரு காவல்துறை இருக்கிறது. ஸ்காட்லாந்து காவல்துறை நிகராக தமிழ்நாடு காவல்துறை செயல்படுகிறேன் நாங்கள் சொல்லி தானே வருகிறோம். இப்போது உண்மை தெரிந்து விட்டதா உண்மை என்று? ஸ்டெர்லைட் படுகொலையாக இருக்கட்டும், கொடநாடு கொலை, அந்த கொலை வழக்காக இருக்கட்டும், அதன் பிறகு ஜெயலலிதா அவர்களோட மரணம் மர்ம மரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கும்போது அதற்கும் நான் நீதி பெற்று தருவேன் அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாங்க. தொடர்ந்து அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த குற்றங்களுக்கெல்லாம் நான் தீர்வு காண்பேன்னு சொன்ன ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சியில வந்து என்ன தீர்வு காண்பிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுவெல்லாம் வழக்கு நிலுவில் இருக்கிறது. அந்த ஆணையம் கொடுத்திருக்கிறது. பல சட்ட வல்லுநர்களை வைத்து என்னடா ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருக்கிறார், இதற்கெல்லாம் இசைவு ஆளுநர் கொடுக்க வேண்டும். என்னடா முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஆளுநர் RN ரவி அவர்கள் எத்தனை தடுத்து வேலைக்கு செய்தார்? கொடுத்தாரா? இல்லையே. அப்போது முதலமைச்சர் நெருங்க வேண்டும் இடத்துல பல சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மிக தெள்ள தெளிவாக ஐயா தளபதி அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். குற்றவாளி யாராக இருந்தாலும், அது திமுக சார்ந்தராக இருந்தாலும் கூட ஒருபோதும் தப்ப விட மாட்டார். இதற்கு எதற்கு வைத்து சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதே கடலூர் பக்கத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், திமுக சார்ந்தவர், அவர்களுடைய நிலத்தில் வேலை செய்பவர் இறந்து விட்டார். அதற்கு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தான் காரணம் என்று ஒரு பிரச்சனை வந்தது. அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கைது செய்து இதே திமுக அரசு சிறையில் தள்ளியதா இல்லையா? அப்போது ஓரவஞ்சனை பார்க்கவில்லை என்று தெளிவாக அப்பட்டமா தெரிகிறதா இல்லையா? அப்போது இருக்கும்போது அனைவரும் நடவடிக்கை எடுப்பார், தவறு யார் செய்தாலும். இப்போ தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த அதிமுக ஆட்சி காலத்துல தூத்துக்குடியில ஒரு லாக்அப் டெத் நடந்துச்சு. அதற்கு அதிக அளவுல போராட்டம் பண்ணது திமுக கட்சி தான். அதே மாதிரி திமுக அரசோட ஆட்சியிலையும் தொடர்ந்து லாக்அப் டெத் நடக்குது. போலீஸாரெல்லாம் தாக்கப்படக்கூடிய ஒரு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. செய்யாறுல விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க, சிப்காட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க, அவர்கள் மீது குண்டாஸ் போடப்பட்டது. இந்த மாதிரியான தொடர் அடக்குமுறைகள் நடந்துகிட்டு தானே இருக்கு. இல்ல விவசாயிகள் போராட்டமா இருக்கட்டும், செய்யாறு போராட்டமா இருக்கட்டும், அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையமா இருக்கட்டும், இந்த போராட்டங்கள்லாம் சொல்லுங்க. 8 வழிச்சாலை தொடக்கத்துல வேணான்னு சொன்ன திமுக அதன் பிறகு 4 வழிச்சாலை அப்படின்னு சொல்றாங்க. விவசாயிகள் நான் வந்து டெல்டா காரன் அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுடைய செயல்பாடு வேற மாதிரி தானே இருக்கு. இல்ல, நம்ம அந்த கோணத்தில் பார்ப்பதை விட சென்ற ஆட்சியிலே துப்பாக்கி சூடாகட்டும் தூத்துக்குடி நடந்தது. அதே நீங்கள் சொல்லக்கூடிய 2 தகப்பன் மகன் இருந்த காரணமாகட்டும், இவர்களெல்லாம் ஒன்றுமே தெரியாது போன நாடகம் ஆடினார்கள். அதாவது அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள், அதிமுக ஆட்சியாளர் அப்போது. ஆனால் இப்போது அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய இந்த லாக்அப் டெத்து அதுவெல்லாம் தவறுதான், ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். வர ஆனால் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் தனது தவறை, துறையின் கீழ் நடக்கக்கூடிய தவறை ஒப்புக்கொண்டு, ஆமா நடந்திருக்கிறது, லாக்அப் டெத் நடந்திருக்கிறது, இனி வரும் காலம் நடக்காதவன் நிச்சயமாக நான் தனி கவனம் செலுத்துவேன் என்று தார்மீக அடிப்படையிலே சட்டமன்றத்திலே பேசுவது தான் ஐயா முதலமைச்சர். இவர்களை போன்று நான் தொலைக்காட்சி பார்த்தேன் தெரிந்து கொண்டு அப்பட்டமா பொய்யும் பொருட்டு பேசவில்லை. சரியாக? ஆகவே தமிழ்நாடு காவல்துறை ஒரு சில விஷயங்களிலே ஒரு கடுமையை காட்டினாலும் கூட குற்றவாளிகளை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக காட்டுகிறது. அங்கே தவறு நடக்கிறது. இப்போது அதையெல்லாம் கூட அவர்கள் ஒரு நடுநிலையான மென்மையான போக்கை கடைபிடித்து குற்றங்கள் யார் செய்திருந்தாலும் நீதியின் துறையில் வாயிலாக அவர் நடவடிக்கை எடுத்து வருகிறார். ஆகவே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை மீது சேட்டுவாரி பூசி அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய பாஜக, அதிமுக, நாம் தமிழ் போன்ற கட்சியினருக்கு காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. பரந்தூர்ல இருக்க விவசாயிகள் வந்து நாங்க ஆந்திரா போறோம். அடுத்தது அதே வர பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க பணியின் போது விவசாய பிரச்சனை ஆகட்டும், நீங்கள் சொல்வது போன்ற செய்யாறிலே விவசாயம் மீது போடப்பட்ட குண்டர் தடுப்பு சட்டம் ஆகட்டும், அங்கேயே கீழ்மடுத்தக்கூடிய அரசு அதிகாரி, காவல்துறை சொல்லவில்லை, மற்ற அரசியல் அதிகாரிகள் அவர்கள் RSS சித்தாந்த வாதியாக மாறி இருப்பதன் காரணமாக திட்டமிட்டு தமிழ்நாடு அரசுக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று அதை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள். உடனே அரசினுடைய தலைமை கவனத்துக்கு சென்று அந்த அரசுக்கு குட்டு வைத்திருக்கிறார். அவர் மீது நடவடிக்கை எடுப்பன்னு சொல்லியிருக்காரு. அந்த குண்டாசை ரத்து செய்திருக்கிறார். தொடர்ந்து தமிழக அரசு நிர்வாகிகள், ஆட்சியாளர்கள், காவலர்கள் மீதான ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அவர்கள் வந்து பிஜேபி, அவர்கள் RSS சொல்றது சரியான ஒரு போக்கு. ஏன்னா கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் சம்பவம் நடந்துச்சு. 70க்கும் மேற்பட்டவர்கள் வந்து மரணம் அடைஞ்சாங்க. அதற்கு முன்னாடியே வந்து மரக்காணத்துல 25 பேர் இறந்திருந்தாங்க. தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால்தானே இந்த மாதிரியான தொடர்
கள்ளச்சாராய சாவுகள் நடக்குது. இதுதான் அதாவது மரக்கான ஆனா அதை வந்து நீங்க பிஜேபி RSS மடைமாட்டிட்டு போயிடுறீங்க. இல்ல அரசு ஊழியர்கள் மத்தியிலே RSS சித்தாந்தம் பெருகி இருப்பது யாரும் மறுக்க முடியாது. ஆக இவர்கள் அரசுக்கு துரோகம் செய்கிறார்கள், தமிழ்நாடு முதலமைச்சருக்கு துரோகம் செய்கிறார். ஆகவே அதையெல்லாம் களை எடுப்பதற்காக ஒரு ரகசிய குழுவை மாண்புமிகு முதலமைச்சர் திரு தளபதி அவர்கள் எடுத்திருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை. அந்த பட்டியலை தயார் செய்து வைத்து சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். வெகு விரைவிலே அந்த அரசுக்கு துரோகம் செய்யக்கூடிய, அரசு பணத்திலே சம்பளம் வாங்கி கொண்டு RSS சித்தாந்தத்தை செயல்படக்கூடிய அரசு அதிகாரியுடைய கொட்டத்தை அடக்கி நிச்சயம் பணியிடை நீக்கமோ அல்லது பணி நீக்கமோ செய்வார்கள். நீங்கள் யாருக்கும் இதில் அச்சப்பட தேவையில்லை. தொடர்ந்து திமுக அரசுன்னு சொல்லும் போது அது சமூக நீதி அரசு, இவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கான அரசு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேங்கைவில் சம்பவம் நடந்த போது அதற்கான சரியான தீர்வு இன்னும் வரை எட்டப்படலை அப்படின்னு சொல்றாங்க. சேலத்துல வந்து ஒரு கலவரம் ஏற்படுது, கோயில் நுழைவு பண்ண முடியல. சேலத்துல திமுகவை சேர்ந்த ஒரு நபரே வந்து கோயிலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவரை மறுபடியும் கட்சியில இணைத்து அவருக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தொடக்கத்துல பட்டியலின சமூகத்திற்கு வந்து நான் ஆதரவா இருப்பேன்னு சொல்லிட்டு, ஆனா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு மாற்றி ஒரு நடைமுறை இருக்கு. அதாவது நீங்கள் கூர்ந்து கவனித்தால் தொடர்ந்து திமுக ஆட்சியிலே எப்போதெல்லாம் வந்திருக்கிறதோ, அவர் ஆட்சியில இல்லையென்றா சொன்னாலும் கூட ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆதரவாக அரவணைப்பாக இருந்திருக்கிறது. இது இந்த வாக்குகள்லாம் தொடர்ந்து திமுகவுக்கு தொடர்ந்து அவர்கள் மனதார வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் சொன்னால் இவர் பட்டியலின மக்களுக்கு எதிரான இருக்கிறார்கள் ஒரு தோற்றத்தை, பிம்பத்தை கொண்டு வர்றார். நீங்கள் சொல்லுது போன்று சேலத்தில் நடந்தது உண்மைதான், அது தவறு தான். அப்போதே கண்டித்திருக்கிறது. தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டதன் பிறகுதான் கட்சியில இணைத்திருக்கிறாரு. இல்ல, இப்ப சென்னையில ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அவர்கள் மீதான ஒரு விமர்சனமும் தொடர்ந்து வச்சது திமுக ஐடி விங் தான் வச்சுச்சுன்னு இப்போ பாரஞ்சித் அவர்கள் பேசினாங்கல்ல. இல்ல, ரஞ்சித் அவருடைய சென்று கொண்டிருக்கிற போக்கு என்பது ஏற்புடையதான போக்கு இல்லை. ரஞ்சித் RSS குரலாக ஒலிக்கிறார் என்ற சந்தேகம் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களை ஏதோ பட்டியலின மக்களுக்கு எதிரான சித்தாந்தம், விசிக தலைவர் அவர்களை பட்டியலின மக்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை போன்று ஏதோ அந்த ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய வகையில விசிக தலைவர் இருப்பது போன்று ரஞ்சித் சித்தரிக்க முயற்சிக்கிறார் என்பதுதான் அனைவரும் தெரிந்த ஒரு உண்மையான விஷயம். அது தவறு. ரஞ்சித் அவர்கள் உண்மையிலே யாருடைய குரலாக ஒலிக்கிறார், RSS குரலாக ஒலிக்கிறார் என்ற ஐயம் இருக்கிறது. ரஞ்சித் அவர்கள் இனி வரும் காலங்களில் விசிகாவை பற்றி ஏதோ இந்த பட்டியலின மக்கள் எதிராக இருப்பது தோட்டத்தை, பிம்பத்தை கொண்டு வந்தால் ரஞ்சித் அதே பட்டியலின மக்களால் வெகு விரைவில் ஒதுக்கப்படுவார். திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி CAA வந்துச்சு, NRC, NIA போன்ற வரும்போது இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் அப்போது போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அறிவிச்சாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்லாமியர்கள் விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு தொடர்ந்து சிறை கைதிகள் விடுவிக்கப்படுவாங்கன்னு தொடர்ந்து சொல்லப்பட்டது. தேர்தல் அறிக்கையும் கொடுக்கப்பட்டது. ஆனா ஆட்சி வந்த பிறகு உச்சநீதிமன்றத்துல போயிட்டு பதில் மனு தாக்கல் பண்ணும்போது இவர்களை வெளியில விட்டோம்னா இங்க வந்து அமைதிக்கு களங்கம் விளைவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் மனு சொல்லிருக்கலாம். தேர்தலுக்கு முன்பு ஒரு பேச்சு பேசிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக தேர்தலுக்கு பின்பு ஒரு நடைமுறை இருக்கு. சட்டத்துறை சார்ந்தவர்கள் விவரம் தெரியாமல் அந்த பதிவிட்டு இருக்க மாட்டார்கள். அது மாநில அரசு கட்டுப்பாட்டிலே விடுவிக்க வேண்டும் என்றுதான் அந்த அறிக்கையில் விட்டிருப்பார்கள். மற்றும் ஒன்று, இதே 20 வருடம் 25 வருடம் என்று இஸ்லாமிய உறவுகள் சிறையில் இருந்தவர்களை கிட்டத்தட்ட 11 பேர் என்று நினைக்கிறேன் விடுதலை செய்திருக்கிறது. இதை மறுக்க முடியுமா? அதே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் விடுதலை செய்திருக்கிறது. ஆகவே 70 விடுதலை சாத்தியப்படுத்தியிருக்கிறது. இஸ்லாமியர்களே 11 பேரோ 13 பேரோ அதே கோயம்புத்தூரை சார்ந்தவர்கள் இஸ்லாமிய மக்களை 20-25 ஆண்டுகளாக இருந்தவர்கள் இந்த அரசு தான் சென்ற வருடம் அவர்களை விடுதலை செய்திருக்கிறது. இதையெல்லாம் சாத்தியப்படுத்திய அரசு, இதையும் கோவை குண்டுவெடிப்பிலே பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய உறவுகளையும் இந்த அரசு விடுதலை செய்யும். அதற்கு முன்பாக அந்த அரசு சென்று கொண்டு போக்கை திசை திருப்பி இஸ்லாமியருக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக என்று அந்த சிந்தனை தூண்ட வேண்டாம் எதிர்க்கட்சிகள். இதுதான் சொல்லுகிறேன். தொடர்ந்து காவிரி சிக்கல்கள் வரும்போதெல்லாம் இதுக்கான தீர்வு எடுப்போம், நாங்கள் ஆட்சி வந்த பிறகு தீர்வு எடுப்போம்னு சொல்றாங்க. ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு நாங்கள் வந்து MP ஆனது பிறகு 40 MP வந்துட்டாங்கன்னா நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசுவோம்னு சொல்கிறாங்க. காவிரி சிக்கல் மேகதாதுல அணை கட்டக்கூடிய ஒரு நிலை வராது அப்படின்ட்டு திமுகவினர் சொன்னாலும் அங்கே காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுதுன்னா நாங்கள் மேகதாதுல அணை கட்டுவோம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கேரளாவில் சிலந்தியார்ல வந்து தடுப்பணை கட்டுறாங்க. இந்த காவிரி சிக்கலுக்கான ஒரு தீர்வு தொடர்ந்து எட்டப்படவே இல்லை. திமுக ஆட்சி வந்த பிறகும் அது எட்டப்படல தானே. காரணம், இவர் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக சார்ந்தவர்கள் ஓரவஞ்சினோடு தமிழகத்தை நடத்துவதன் காரணமாக இந்த காவிரி விவகாரத்தில் ஒரு சில சிக்கல் நீடித்து கொண்டிருக்கிறது. அப்போது கர்நாடகாவை சார்ந்தவர்கள் நாங்கள் மேகதாதுல அணை கட்டுவோம் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒரு அடி கூட அணை கட்டுவதற்கான எந்த வேலையும் செய்ய முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டில் இருப்பவர்கள், குறிப்பாக தமிழ்நாடு அரசு, அந்த துறையை சார்ந்த மதிப்புக்குரிய திரு துரைமுருகன் அவர்கள்
மாண்புமிகு துரைமுருகன் இதில் முன்னெடுப்பு செய்திருக்கிறார். ஆகவே அவர்கள் சொல்லுகிறார், நடைமுறைப்படுத்த முடியாது. ஒருபோதும் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களோ தமிழ்நாடு அரசும் இதற்கு இசைவு கொடுக்க மாட்டார்கள். உச்ச நீதிமன்றத்தில் சென்று நீதியை நிலைநாட்டுவார்கள். இதற்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு முன்னாடி பல்வேறு சட்டங்கள் வரும்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா 12 மணி வேலை அந்த ஒரு சட்டம் வரும்போது அது திமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டது, பின்வாங்கப்பட்டது. அதே மாதிரி 2019 தேர்தலுக்கு முன்னாடி நீட் தேர்வை ஒழிப்போம் அப்படின்ட்டு திமுக சொன்னாங்க. நாங்க வந்தோன்னா நாங்க வந்துட்டோம்னா செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. 2019 சொன்னாங்க, 2021, 2024 தேர்தலையும் தொடருது. ஆனா நீட்டை வந்து ஒழிக்க முடியல. 2026லயும் வாக்கு செலுத்தினாதான் நீட்டை ஒழிக்க முடியும். அதே மத்தியில் இருப்பவர்கள் திட்டமிட்டு ஒரு மாநிலத்துக்கு தேவையில்லை என்று தெரிந்தும் கூட இவர்கள் திட்டமிட்டு அந்த மாநிலத்தை மத்திய பாஜக அரசு திணிக்கிறது. ஆகவே நீதிமன்றத்துல வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க, நீட்டை வந்து ஒழிக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமா தெரிய ஒரு விஷயம். அதாவது நீதிமன்றத்தால் ஆனா இதை வந்து அரசியலா பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது நீங்கள் வேளாண் 3ஆம் மசோதா திருத்த மசோதா சட்டத்தை அது மத்திய அரசு தானே பின்வாங்கினாங்க. இல்ல சார், திருத்த மசோதா சட்டத்தை முதலில் என்ன சொன்னார் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர், ஒரே 1% கூட அதிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்று சொன்னார்கள். இத்தனைக்கும் ஜனாதிபதி கையொப்பமிட்டு தான் சட்டத்தை அதை நிறைவேற்றினார் நாடாளுமன்றத்தில். ஆனால் தொடர் போராட்டத்தின் காரணமாக, மக்கள் வெள்ளம் பெருகியதன் காரணமாக, மக்கள் எதிர்ப்பு காரணமாக இவர்கள் ஒரே 1% கூட, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் அதில் இறந்தார்கள் என்று சொல்லுகிறார். பசியும் பட்டினும் குளிரிலும் மழையிலும் கொரோனா பெருந்திலும் பாதிக்கப்பட்டவர்களாம் கூட அத்தனை உயிருக்கு பலியான போதும் கூட பிரதமர் அவர்களோ அமித்ஷா அவர்களோ அந்த இடத்துல செல்லவில்லை என்று சொல்லுகிறார்கள் விவசாயிகளை பார்ப்பதற்காக. ஆனால் விவசாயிகளை விடாமுயற்சியின் போராட்டத்தின் காரணமாக மத்திய அரசு பின்வாங்கி அந்த சட்டத்தை நீர்த்து போக செய்தார்கள். அதே போன்றுதான் இந்த நீட் விவகாரத்திலே இந்தியாவிலே முதலே தமிழகத்துல அந்த தீப்பிழம்பை பற்ற வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். தொடக்கத்துல வந்து கருப்பு பலூன் பறக்க விட்டாங்க, மோடி அவர்கள் வரக்கூடாது அப்படின்ட்டு தொடர் கோஷம் எழுப்பினாங்க. ஆனா அதன் பிறகு வெள்ளை குடை பிடிச்சாங்க, பசுமடம் கட்டுறாங்க, RSS அங்க வந்து RSS பேரணிக்கு அனுமதி கொடுக்குறாங்க. திமுக வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு இந்த மாதிரியான செயல்பாடுகளை ஈடுபடுறாங்க. அதாவது குடை, வெள்ளை குடை, கருப்பு குடை, குடையில பல நிறங்கள் இருக்கிறது. இல்ல கோபேக் மோடின்னு தொடக்கத்துல சொன்ன திமுக ஏன் இப்ப கோபேக் மோடின்னு சொல்றது இல்லை சொல்லுகிறார்கள்? இதே பிரதமர் அவர்களை மேடையில வைத்து கொண்டு மாநில சுயேட்சைக்காக, மாநில நிதிக்காக மத்திய அரசு செய்யக்கூடிய தவறை சுட்டிக்காட்டி சென்ற வருடம் கிட்டத்தட்ட 23 முறை ஒன்றிய அரசு என்று சொல்லி 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 பிரதமர் மேடையில வைத்து கொண்டு தில்லும் திராணியோடு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பேசினார். மறந்தீர்கள்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சனாதன ஒழிப்பு மாநாடு பங்கேற்றுட்டு சனாதனம் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு தான் சொன்னோன்ட்டு பின்வாங்கியிருக்காரு தானே. அதாவது இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச்சு பின்னு வாங்க மாட்டோம், எத்தனை மாநிலங்களை அவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்தார்கள். அவர் பேசுனதுக்கு தானே வழக்கு. அதுதான் சார், அதுல பின் வாங்கினாரா? இல்ல அதான் தொடக்கத்துல வந்து ஒழிப்போம் அப்படின்னு பேசிட்டு பின்னாடி நாங்க வந்து எதிர்ப்பு தான் தெரிவிச்சோம். ஒழிப்போம் எதிர்ப்போம் அத்தனையும் எதிர்ப்பு தானே, அந்த சனாதனத்துக்கு எதிர்ப்பு தானே. அதைத்தானே தெளிவாகி இருக்கிறார். உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு சென்ற போது நாங்கள் எத்தனை மாநிலத்தை வழக்கு பதிவிட்டாலும் கூட நான் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போது அவருடைய கொள்கையை பின்வாங்கவில்லையே. இதே அவருடைய தலைக்கு 5 கோடி 3 கோடி என்று உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ஒரு சாமியார் கூட விலை பேசினாரே, பயந்தாரா, நடுங்கினாரா? சென்ற ஆட்சியில் போன்று எடப்பாடி அவர் போன்று பிரதமரோட சென்று இவர்களை தமிழ்நாட்டினுடைய நலனெல்லாம் காவ் கொடுக்கவில்லை இந்த அரசு. அதாவது ஆட்சிக்கு பாஜக அரசுக்கு நாங்கள் ஆதரவாக செயல்படுவது போன்ற ஒரு தோற்றத்தை தமிழ்நாடு கூடிய எதிர்கட்சியில் பிம்பத்தை கொண்டு வருகிறார். 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றுகிற திமுக கூட்டணி. நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு மத்திய அமைச்சர் வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒரு நொடி அப்படி நான் கண்ணசித்திருந்தால் எத்தனை மத்திய அமைச்சரை கொண்டு வந்திருக்க முடியும்? இது செய்தார்களா? ஜனநாயகத்தின் பக்கம், நீதியின் பக்கம், ஒடுக்கப்பட்ட பாமர மக்கள் பக்கம், ஒட்டுமொத்த இந்தியா மக்கள் பக்கம் நிற்க வேண்டும் என்று சொல்லி 40 வெற்றி வேட்பாளர்களை வைத்தும் கூட பாஜகவோட கூட்டணி செல்லவில்லை திமுக அரசு. இதை விட வேற எது சான்று வேண்டுமா? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக போறார், அடுத்து வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில தமிழ்நாட்டில் செவிலியர்கள் போராட்டம் இருக்கு, இங்க மருத்துவர்கள் போராட்டம் பண்றாங்க, அதே மாதிரி ஓய்வூதியம் கேட்டு போராட்டம் பண்றாங்க, போக்குவரத்து ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி மக்கள் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டே இருக்க நிலையில வந்து உதயநிதி ஸ்டாலின் நல்லாட்சி கொடுத்தாருங்கிறதுனால துணை முதல்வரோ அல்லது திமுக ஆட்சி திமுக வந்து நல்லாட்சி கொடுத்ததுன்னு முதலமைச்சர் வேட்பாளராவோ முதலமைச்சராவோ
ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? அது அதாவது ஆக வேண்டிய தேவை இல்ல இருக்கா? சார், ஒரு துறையை சார்ந்த அரசு அதிகாரிகள் தனது துறைக்கு தேவையான உதவிகளை கேட்டு அது உடனுக்குடன் நிவாரணம் கிடைக்கவில்லை என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதை வைத்துக்கொண்டு அரசு இயந்திரம் சரிவர இயங்கவில்லை என்று அந்த முடிவுக்கு செல்ல முடியாது. இவர்கள் இல்ல, அவர்களோட கோரிக்கை இந்த போராடக்கூடிய அத்துணை அம்சங்களுக்கும் சென்ற ஆட்சியில் எனது குளறுபடிதான். அதற்காக திராவிட முன்னேற்ற தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்து நிவர்த்தி செய்வோம், அந்த அவல நிலை ஆட்சியோட கடைசியில செய்வீங்க வரங்க அந்த அவல நிலையை போக்க என்று சொல்லியிருக்கிறார். இவர் சென்ற ஆட்சியிலே நிதி பற்றாக்குறையின் காரணமாக இவர் கடனாக வைத்து விட்ட காரணமாகத்தான் இந்த கோரிக்கை நிறைவேற்ற முடியாது என்று ஒருபோதும் அரசு சொல்லவில்லையே. காலவாசம் கொடுங்கள், நிலைமை இப்படி இருக்கிறது, நாங்கள் நிச்சயமாக நிவர்த்தி செய்வோம், நிறைவேற்றி காட்டுவோம் என்று தொடர்ந்து சொல்லுகிறார்களே. அப்போது இதை நாம் எப்படி இந்த அரசு மீது குறை சொல்ல முடியும்? போராட்டம் செய்யக்கூடிய அவரை குறை சொல்லவில்லை, ஆனால் அதே போல அரசினும் குறை சொல்ல முடியாத இடத்தில் நாம் இருக்கும். காரணம், இந்த அரசு எந்த அளவுக்கு தாயுள்ளத்தோடு இந்த மக்களை அரவணைக்க வேண்டும், அரசு அதிகாரி அரவணைக்க வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து அதை செய்திருக்கிறது. அவசரப்பட வேண்டாம் என்று தானே சொல்லுகிறார். நிறைவேற்ற முடியாது என்று தமிழ்நாடு அரசு சொல்லவே இல்லை. ஆகவே நீங்கள் சொல்லுவது போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் என்று அப்பாற்பட்டு திரு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த அடுத்த வரக்கூடிய கூட்டத்தொடரிலே துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்று தான் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். இப்போது அதே தான் உங்கள் வாயிலாக சொல்ல தவறியதும் இல்லை, வரவேற்கத்தக்க விஷயம்தான். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. சண்முகா ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங். அனைவரும் வருக. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.